வணக்கம். இந்த இது வந்து இப்போ எனக்கு இரண்டாவது யாத்திரை, அதாவது முக்திநாத். முதல்ல காசி, இது வந்து அசோக் தம்பி வந்து ஏற்பாடு மூலமாக அவரு கூட வர்றது. இது இரண்டாவது திருத்தல பயணம். முதல்ல இது 10 நாளுன்ற போது கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. அப்புறம் சரி, நம்ம அசோக் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்தோம். ஏமாத்தி போட்டோம். இதுல முதல்ல சொன்னோம்னா, முதல்ல சொன்னார் இவரு எத்தனை கிலோமீட்டர் நாங்க பயணிச்சோம் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்லியிருந்தாரு. அதான் உண்மை, அதுதான். ஏன்னா நம்ம பார்த்ததை விட பயணித்தது இதுல வந்து அதிகம். காரணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கில் இருந்தது. இது வந்து யாரோட குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம பார்த்த ஒவ்வொரு திருத்தலத்திலையும் நம்மளுக்கு நிச்சயமா மனம் வந்து நெகிழ்ந்து நம்ம உண்மையிலே ரொம்ப பக்தி பரவசமானது உண்மை. அதுதான் எல்லாருக்குமே இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம கூட பயணிக்கிறவங்க 35 பேரும் சரி, ரொம்ப அற்புதமானவர்கள். இதில் யாருமே போட்டி பொறாமை அப்படின்றத பார்க்க முடியல இந்த பயணத்தில். ஏன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அற்புதமாக ஹெல்ப்பும் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவங்க கொண்டு வந்திருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து பங்கிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியும் பகிர்ந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து அவர்களுக்கு என்னுடைய உடன் பயணித்த அனைத்து மெய்யன்பர்களும், இப்போ பக்தி பழமாக நம்ம நேபாள் பக்தி யாத்திரையை முடிச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த போட்டோ எடுத்தாரு பசுபதிநாத்தில். எல்லாரும் ருத்ராட்ச மாலையும் நெத்தியில அப்படியே அந்த செஞ்சாந்தையும் பார்க்கும்போது எல்லாருமே ரிஷிகள் மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலே அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு கெட்டப் எல்லாம் இல்ல, அந்த பக்தி, அந்த ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரியான ஒரு நம்ம இதுல நம்மளை பார்த்தது இல்ல. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய உத்ராட்ச மாலைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மன நிறைவு. அதாவது ஒவ்வொரு சில யாத்திரைகள்ல சந்தோஷம்னு ஒரு பக்கம் இருக்கும், மன நிறைவுன்னு ஒன்று இருக்கும். இதுல நமக்கு மகிழ்ச்சியும் கிடைச்சது, மன நிறைவும் கிடைச்சது. ஏன்னா ஆன்மீக யாத்திரைன்றது மன நிறைவு கிடைச்சா தான் அது உண்மையான ஆன்மீகம். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சியான யாத்திரையாக இது அமைஞ்சதுன்றத யாரும் மறுக்க முடியாது. அடுத்து அசோகை பற்றிலாம் சொல்லணும். அவர் வந்து ஒரு சிறந்த அணுக்க தொண்டர்னு சொல்லணும். அணுக்க தொண்டர்னா தெரியும், அணுக்கம்னா நெருக்கம்னு அர்த்தம். அதாவது